வெல்கம் டு கேட்லி கோட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ ஐபிபிஎஸ் கிளர்க் ஃபிலிம்ஸ் ஷிஃப்ட் 1 அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சிறப்பாக ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாங்க ஐபிபிஎஸ். லாஸ்ட் 2 இயர்ஸாக நமக்கு சீக்வன்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஆப்டிடியூட் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு, அண்ட் தென் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தான் ரீசனிங். இது ஒரு குட்டு தான். நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் ஃபுல்லாக ஆப்டிடியூடில் ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம், ஓகேவாக தான் இருந்துச்சு. கொஷின்ஸ் வந்து ஈஸி தான். பேசிக்காக நான் ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டேன், எல்லாருமே ஒரு 85+ தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் தான் ஓப்பன் ஆச்சு. ஆப்டிடியூடில் வந்து சிம்பிளிஃபிகேஷனே 10 கொஸ்டினுக்கு மேலே இருந்துச்சு, அண்ட் தென் டி ஒரு 2 இருந்துச்சு, பார் கிராஃப் ஒன்று, டேபிள் பேஸ் பண்ணி ஒன்று கேட்டிருந்தாங்க. மற்ற எல்லாமே அப்ளிகேஷன்ஸுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. டக்குன்னு போட எதுவுமே காம்ப்ளிகேட்டாக ஒரு என்ன சொல்கிறது யோசிச்சு போகிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஓப்பன் ஆச்சு. இங்கிலீஷில் வந்து வேர்ட் ஸ்வாப் இருந்துச்சு, ஒரு 5 to 6 கொஸ்டின் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எரர் ஒரு 5 கொஸ்டின் இருந்துச்சு. ஆர்சி ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஒரு டாகு மிலிட்ரி பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஒரே கதையாக தான் இருந்துச்சு, சும்மா அந்த ஃபினான்ஷியல் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் இருந்துச்சு. க்ளோஸ் டெஸ்ட்டு கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் பேசின வரைக்கும் பசங்களுமே கொஞ்சம் கஷ்டம்னாங்க. அண்ட் தென் ரீசனிங்கும் எல்லாமே போட்டாங்க, ஒரு 34 போட்டாங்க. ஒரு கொஸ்டின் தான் விட்டுருக்காங்க, என்னென்னு பார்த்தா மீனிங்ஃபுல். எனக்குமே மீனிங்ஃபுல் லெட்டர் தெரில. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 8% சர்க்கிள் இருந்துச்சு, ஃபேஸிங் இன்சைடு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சேம் 8% மந்த்து கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க, ஜான் ஃபெப் அது ஒன்று கேட்டிருந்தாங்க, அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் 8% டாப் டு பாட்டம் அது கேட்பாங்களா, அது இருந்துச்சு. அண்ட் தென் வேறு அன்சர்டைன்ஸ் கேட்டிருந்தாங்க, சிலாஜிசம் கேட்கல, சிம்பிளிஃபிகேஷன் குவான்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ரீசனிங்லையுமே சிலாஜிசம் கேட்கல. இன்இக்வாலிட்டி கேட்டிருந்தாங்க, வேறு இன்இக்வாலிட்டி, பேர்ஸ் ஆஃப் லெட்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமரிக்கு ஒரு 5-6 கொஸ்டின் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஷிஃப்ட் போகிறவங்க. பேசிக்காக தான்ப்பா ஷிஃப்ட்டு ரொம்ப ஈஸி. ஸோ அப்கமிங்கில் வரது அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மெமரி பேஸ் கொஸ்டின் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு 4:30 போல கூட நான் லைவ் வர ட்ரை பண்ணேன், சரியா? ஏன்னா நாளைக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. எஸ் பார்த்துட்டு உங்களோட அட்டெம்ப்ட்டு என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? தேங்க்யூ.